உங்க கட்சியில இருக்கிற வரைக்கும் ஒண்ணு, வெளியில போயிட்டா துரோகி ஆயிடுவாரா? ஒரே ஒரு சீட் தான் ஜெயிச்சிருக்கீங்க. நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இல்லை. பாஜகவோட கூடாரம் காலி ஆகுதோ? நிறைய பேருக்கு வேற வேற கருத்துக்கள் இருக்கலாம். ஆளுநர் வரம்பு மீறாரு. ஆய்வு கூட்டம் நடத்தியதற்குரிய அத்தாட்சி யாரையாவது கொடுக்க முடியுமா? குதிரை பேரம் டெய்லி ஒருத்தரை கைது பண்ணிருக்காங்க. தாவேகாவினுடைய கையால் ஆகிற தனத்தை காமிக்குது. ஏதாவது பிரச்சனை ஏதாவது வந்துட்டுனா மட்டும் நீங்க மீடியா பக்கம் திருப்பிடுறீங்க. மீடியா தான் காரணம்னு சொல்றீங்க. இது எப்படி நியாயமா இருக்க முடியும்? 5G தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திருமதி காயத்ரி அவர்கள். இன்றைய தமிழ்நாடு அரசியல் சூழல் குறித்து பல்வேறு விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேடம். 2026 தேர்தல் முடிவு பலருக்கும் ஷாக்கிங்காக இருந்தது. இந்த தேர்தல் முடிவுகள்லேருந்து தமிழ்நாடு பாஜக கற்றுக்கிட்ட விஷயம் என்ன? பணபலம், படைபலம் எல்லாவற்றையும் தாண்டி தமிழக மக்கள் வேற ஏதோ ஒன்று எதிர்பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. இது தோல்வி அப்படின்னு யோசிக்கல. இந்த தடவை ஒரு சோஷியல் மீடியா மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு. ஒரு சினிமா பிரபலம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படிங்கிறது புரியுது. ஆனால் இது இல்லாமை தான் நாங்கள் 22 மாநிலத்தில், எங்களோட 22 மாநிலத்தில் எந்த மாநிலத்திலையுமே ஒரு சினிமா நடிகர் முதலமைச்சராக இல்லை, பிரதமராக இல்லை. ஸோ அதையும் தாண்டி எங்களால் வெல்ல முடியும் அப்படிங்கிற உத்வேகத்தையும் இது காமிச்சு கொடுத்துருக்கு. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க மேடம். ஆனால் பாஜகவோட வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் கடுமையாக சரிஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. ஒரே ஒரு சீட் தான் ஜெயிச்சிருக்கீங்க. இல்லை, நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா நாங்கள் எத்தனை இடத்துல ஓட்டு நாங்கள் நின்னோமோ அந்த இடத்துடைய வாக்கு சதவீதத்தை வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்ஃபேக்ட் நாங்கள் ஒரு 0.5 அதிகரிக்க தான் செஞ்சுருக்கோமே தவிர குறையலை. நீங்கள் எந்த இடத்துல நாங்கள் நின்னோமோ அந்த இடத்த நீங்கள் வச்சு கால்குலேட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்ஃபேக்ட் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த முறையும் நாங்கள் வளர்றதா செஞ்சிருக்கோம். அப்படி பார்த்தா பாஜக போட்டியிட்ட இடத்துல கூட்டணி கட்சிகளோட ஓட்டும் இருக்குல்ல. அப்படி பார்க்கும்போது நம்ம மற்ற தொகுதியிலையும் எங்களுடைய வாக்குகள் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி நம்ம அதை கால்குலேட் பண்ண முடியாது. 2026 தேர்தலுக்கு முன்பு கூட்டணி பேச்சுவார்த்தை பரபரப்பாக போயிட்டு இருந்தது. குறிப்பாக இடங்கள் ஒதுக்குறதுல ஏகப்பட்ட இழுபறி நிலவுச்சு. பாஜக எத்தனை தொகுதிகள் கேட்டாங்க? அது மேலிடத்துல தான் எங்களுக்கு டிசைட் பண்ணுவாங்க. நாங்கள் எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது மேலிடம் என்ன சொல்லுதோ அதை செய்யக்கூடிய இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். இத்தனை தான் எங்களுக்கு வேணும், இவங்க தான் நிப்பாட்டணும், இந்த இடத்துல தான் நிப்பாட்டணும், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பிஜேபி காரியகர்த்தாவை பொறுத்த வரைக்கும் யோசிக்க கூட மாட்டோம். தேர்தல் முடிவுக்கு பிறகு பாஜகவோட கூடாரம் காலி ஆகுதோ? நிறைய பேருக்கு வேற வேற கருத்துக்கள் இருக்கலாம். அவர்கள் இங்கிருந்து வேற வேற கட்சிகளுக்கு கூட போயிருந்திருக்கலாம். உண்மை தெரியும் பொழுது தன்னால் எங்ககிட்ட திரும்ப வருவாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய பிரிவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 மாவட்ட தலைவர்கள் வெளியில் போனாங்க. நான் வெளில போகும்போது அவங்க கிட்ட சொன்னேன், எப்பொழுதும் நீங்கள் இங்கே வரலாம், ஆனால் நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் இங்கேருந்து வெளில போகிறீங்கன்றது புரியுது அப்படின்னு. யூ ஓன்ட் பிலீவ், அடுத்த 3 நாட்களில் அந்த 3 மாவட்ட தலைவர்களுமே எங்ககிட்ட திரும்ப சேர்ந்தாங்க. பிஜேபியில் கொள்கைக்காக சேர்ந்தவன் அப்படிங்கிற யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அடுத்த கட்சிக்கு போக மாட்டாங்க. அண்ணாமலை தனியாக போயிட்டாரு. தமிழ்நாடு பிஜேபியில் இப்போ கரிஸ்மேட்டிக் லீடர்னு யார் இருக்கா? எத்தனை பேர் இருக்காங்க? நீங்கள் அப்படி கேட்டுட்டீங்க. வானதி அக்கா இருக்காங்க, தமிழிசை அக்கா இருக்காங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 10 பேரை நீங்கள் அடுத்து யோசிக்கலாம். டிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய குடும்பம் மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருக்க முடியும். அந்த இடத்துக்கு நீங்கள் யாருமே போகவே முடியாது. நீங்கள் ஏடிஎம்கேல அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இன்னைக்கு அவர்களுடைய நம்பிக்கையை குறைந்து அவங்க வெளியில் இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அது ஒற்றை நபர் கட்சி தான். சீமான் எப்படி ஒற்றை நபர் சார்ந்து இருக்கோ அது மாதிரி விஜய் ஒற்றை நபரை சார்ந்த கட்சியாக தான் இருக்குது. ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்கள் பிரதமர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு பின்னாடி அடுத்து பிரதமராக வரக்கூடியவங்க 10 பேர் இருக்க முடியும். யார் அந்த கொள்கையை பிடிப்போட தொடர்ந்து செயல்படுறாங்களோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க தான் செய்யுது. நான் முன்ன கேட்ட மாதிரி அண்ணாமலை ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக பார்க்கப்பட்டார். அவர் தமிழ்நாடு பாஜக வளர்ச்சியில் ஒரு முக்கிய பங்காற்றினார்னு எல்லாருமே பேசினாங்க. அவர் வெளியேறாரு. அப்போ பாஜக ஏதோ தவறு பண்ணிட்டோ, அவரை தக்க வைக்கலையோ? வெளியில் போனவர் தவறுன்னு சொல்கிறீங்களா, இல்லை உள்ளேருந்து அவர் போனது இந்த பிஜேபியோட தவறுன்னு சொல்கிறீங்களா? ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களுக்கும் தெரியும் எப்படி இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு பிஜேபி அண்ணாமலை அவர்களை சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது
பணபலமாக இருக்கட்டும், படைபலமாக இருக்கட்டும், அவர் சொல்கிற கருத்துக்களை உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறதாக இருக்கட்டும், அத்தனை வாய்ப்புகளையும் அள்ளி கொடுத்தது, அவரை அறிமுகப்படுத்தியது பிஜேபி அப்படிங்கிறத அவங்களாலையும் மறுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். யாரெல்லாம் நான் அண்ணாமலை பின்னாடி அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த அண்ணாமலையை இந்த தமிழ்நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியது பிஜேபி. அவரை அதாவது ஒரு பைலாவெல்லாம் கூட பைபாஸ் பண்ணி 10 வருஷம் இருந்தால் தான் ஒரு மாநில தலைவர் அப்படிங்கிறத தவிர ஒரு ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி அவரை கொண்டு வந்து உட்கார வச்சது பிஜேபி தான். அப்போது யார் யாருக்கு துரோகம் பண்ணாங்க அப்படிங்கிறத காலமும் மக்களும் தான் சொல்லணும். உங்கள் கட்சியில் இருக்கிற வரைக்கும் ஒன்று, வெளியில் போயிட்டா துரோகி ஆகிடுவாரா? நான் வந்து மக்கள் தான் பதில் சொல்லணும்னு சொன்னேன். நான் அது வந்து துரோகின்னு நான் நினைக்கல. ஏன்னா அவருக்கு அத்தனை வாய்ப்புகளை கொடுத்தது, மற்றவர்களுக்கு எல்லாம் கிடைக்காத வாய்ப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதில் ஒரு சில சங்கடங்கள் இருக்கலாம். ஏன்னா பிஜேபி கட்சியை பொறுத்த வரைக்கும் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு தலைமை அப்படிங்கிறது, திரும்பவும் இன்னொரு முறை கூட வருவதற்கு ஒரு வாய்ப்புகள் கூட இருந்திருக்கலாம். ஆனால் கூட எல்லாரும் மறுக்க முடியாத உண்மை, அவர் தலைவராக இல்லாவிட்டாலும் அவருக்கு ஒரு தலைவருக்குரிய அத்தனை மரியாதையும் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது. பிரதமருடைய ஒவ்வொரு மேடையிலும் அவர் யாருக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாங்க அப்படிங்கிறத மக்கள் பார்க்கும்போது சொல்லுவாங்க, பிஜேபி அவருக்கு துரோகம் பண்ணுச்சா அப்படின்ட்டு. அதிமுகவோட கூட்டணி வைக்கிறத அண்ணாமலை விரும்பலை, அதனால தான் அவரை தலைவர் பதவியிலேருந்து நீக்கினதா சொல்கிறாங்களே. உங்களுடைய அனுமானம், அது உங்களுடைய அனுமானம். அனுமானம்னு சொல்கிறீங்க, ஆனால் அதானே நடந்தது. எதை அனுமானமாக சொன்னமோ அதானே நடந்தது. அவரை தலைவர் பதவியில் நீக்கிறீங்க, நயினா நாகேந்திரன் அவர்களை தலைவராக போடுறீங்க, உடனடியாக அதிமுகவோட கூட்டணி போகிறோம், உடனடியாக கூட்டணி அறிவிக்கப்படுது. அது எப்படி நீங்கள் எனக்கு வந்து, அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணி வந்து எடப்பாடி அவர்கள் வராமல் இருந்து, இதெல்லாம் வந்து ரொம்ப கேலிக்குரிய விஷயமா நான் பார்க்குறேன். எடப்பாடி வந்து இவர் ட்வீட்டு போடுறதுக்காக வெயிட் பண்ணார், அவர் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் வீட்டில் இருந்தே கிளம்புனார். இதெல்லாம் வந்து நீங்கள் அமித்ஷாவை சிறுமைப்படுத்துகிறீங்களா இல்லை ஒரு எடப்பாடியை சிறுமைப்படுத்துகிறீங்களான்னு எனக்கு புரியவே இல்லை. இது வந்து முழுக்க முழுக்க ஊடகங்கள் கிரியேட் பண்ண ஒரு நரேட்டிவ். எல்லாம் பண்ணுறது கட்சிகள், தலைவர்கள். ஏதாவது பிரச்சனை ஏதாவது வந்துட்டுனா மட்டும் நீங்கள் மீடியா பக்கம் திருப்பிடுறீங்க. மீடியா தான் காரணம், மீடியா தான் காரணம்னு சொல்கிறீங்க. இது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? நாங்கள் என்றைக்குமே ஊடகங்கள் மேலே பழிய போடுறது கிடையாது. ஏன்னா அவங்க ஆர்எஸ்பி மீடியான்னு சொல்ல வச்சது யார் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். என்னவாக இருந்தாலும் பிஜேபி ஒரு மரியாதையோடு இதுவரைக்கும் ஊடகங்களை அணுகி இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆளுநர் எப்படி வைகையை ஆய்வு பண்ணலாம், ஆளுநர் வரம்பை மீறுறாரு அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே. ஆய்வு கூட்டம் நடத்தியதற்குரிய அத்தாட்சி யாரையாவது கொடுக்க முடியுமா? அவர் வந்து ஒரு சக மனிதனாக, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக அவருக்கு வந்து சொல்கிறாங்க இதுதான் வைகை ரிவர் அப்படின்னு காமிக்கும்போது, ஏன் இந்த இடத்துல தண்ணி இல்லை, இளைஞர்கள் சக்தி, அளப்பரிய சக்தி, அந்த இளைஞர்கள் நினச்சாங்கன்னா இதை மாற்ற முடியுமே அப்படின்னு அவர் போன ஒரு ப்ரைவேட் ப்ரோக்ராமில் வெளிப்படையாக சொல்கிறார். இந்த வைகை நதியை சரி பண்ணுறதுக்கு இளைஞர்கள் முன் வர வேண்டும். அப்படி இளைஞர்கள் முன் வரும்போது இங்கே அவங்களுக்கு செய்வதற்கு தயாராக இல்லைன்னா உங்களுக்கு ஆளுநர் மாளிகை, லோக் பவன் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி? அப்புறம் ரெண்டாவது நீங்கள் பேசும்பொழுது சொல்கிறீங்க ஆளுநருடைய ஆளுகைக்கு தாண்டின்னு. எந்த லால வந்து ஆளுநர் இது மட்டும்தான் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்குன்றத தெளிவுபடுத்தணும். ஏன்னா முதல்ல ஆளுநர் நினைச்சாங்கன்னா விளக்கம் கேட்பதற்கு, முதல்வரை கூட விளக்கம் கேட்பதற்குரிய ரைட்ஸ் வந்து ஆளுநருக்கு இருக்கு. சம்மன் பண்ற இந்த ரைட்ஸ் வந்து ஆளுநருக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது கேள்வி கேட்கறது வந்து ரைட்ஸ் இல்லைன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அதில் வந்து ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக நடந்துக்கிட்டது வந்து அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் தான். ஏன்னா என்ன நடந்ததுன்னே தெரியாமல் ஒரு சட்டத்துறை அமைச்சர் ஒரு பேசிக் சட்ட நாலேஜ் கூட இல்லாமல் ஒரு பொதுவெளியில் அவதூறாக பேசியது நிர்மல்குமார் அவர்கள் தான். சரி, வந்தே மாதரம் பாடினாலே பிரச்சனை தான் தமிழ்நாட்டில், இது எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே நீங்கள் பேட்ரியாட்டிக்கோட இரு அப்படின்னு சொன்னாலே பிரச்சனை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறது தாய் மண்ணை வணங்குகிறேன், இதுதான். இந்த நாட்டை வணங்குன்னு ஒரு தாய் நாட்டில் பிறந்த ஒருத்தன்ட்ட சொன்னால் அது பிரச்சனை அப்படின்னா, பிரச்சனை வந்து வந்தே மாதரம் பாடல்ல இல்லை, அதை பாட மாட்டேன்னு சொல்கிறவங்க கிட்ட தான் இருக்குது. இப்போ இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் ஹாட் டாபிக்னா அது குதிரை பேரம் தான். டெய்லி ஒருத்தரை கைது பண்ணிட்டு இருக்காங்க. இது எதை காட்டுது? தாவேகாவினுடைய கையால் ஆகாதத்தனத்தை காமிக்குது. தன்னால் 108 சீட்டு வாங்கி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அரசமைப்பை ஏற்படுத்த முடியாமல் திரும்ப நின்று
ஜெயிக்கிற துணிவில்லாம விலை கொடுத்து வாங்கி அவர்களை எங்களோடவங்களா ஆக்கிக்கிறது அப்படிங்கிறது வந்து சுயநலத்தோட உச்சக்கட்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா யாரும் எக்ஸ் ஒய் ஜெட் அவங்க சேர்த்துக்கல. யாரெல்லாம் தனிப்பட்ட முறையில் நின்று ஜெயிச்சு காமிச்சிருக்கிறாங்களோ அந்த இடத்த தனக்குரியதாக ஆக்கிக்கிட்டு அந்த இடத்துல நின்று, அப்போ இந்த இடத்துல பாடம் புகட்ட வேண்டியது மக்கள். ஏன்னா நீங்கள் மதுராந்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 3வது இடம் நான் நினைக்கிறேன் தாவேக்கா வந்தது. தாவேக்கா வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான், திமுக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் ஏடிஎம்கே அந்த அம்மாவை செலக்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் தாவேக்காவோட போயிட்டேன், நீ என்ன மட்டும் பாரு, நான் எந்த கட்சியில் இருந்தாலும் பரவாயில்ல. இது மக்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். குதிரை பேரங்கிற விஷயத்துக்கே முன்னோடி வந்து பாஜக தான் அப்படின்னு தான் எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள்லாம் பேசுகிறாங்க. மகாராஷ்டிராவில் கூட அதே மாதிரியான விஷயங்கள் அரங்கேறினதை நம்ம பார்த்தோம். சிவசேனாவினுடைய மிக உன்னதமான கொள்கை அப்படிங்கிறது இந்துத்துவா. ஆனால் அந்த இந்துத்துவாவுக்கு முழுக்க எதிராக உள்ள காங்கிரஸ் கூட தான் முதலமைச்சராகணுன்ற ஒற்றை எண்ணத்துக்காக பிரிஞ்சு போனதுனால சிவசேனால ஏக்நாத் ஷிண்டே 2வதாக இருந்தாரோ அவரோட தான் அத்தனை பேரும் வந்தாங்க. அப்போ இங்க வந்து கொள்கை அவங்க முக்கியம்னு நினைக்கிறாங்க. அந்த கொள்கைக்காக தான் ஏக்நாத் ஷிண்டே, ஏன்னா அவர் அடுத்த தடவை ஜெயிச்சு காமிச்சிட்டாரு, நீங்க அதை மறந்துடக்கூடாது. புதிய ஆட்சி வந்து 2 மாசம் ஆச்சு. லா அண்ட் ஆர்டர் பத்தி உங்களோட பார்வை என்ன? ரொம்ப நல்லா இருக்கே. காலையில் ஒரு பாலியல் உணர்ச்சி நம்ம நியூஸை பார்க்குறோம். ஒரு இடத்துல வெட்டி கொலை பார்க்குறோம். நம்ம பேசிகிட்டு இருக்கிற ஒரு நாளைக்கு முன்னாடி 2 பேர் வெட்டி கொலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரொம்ப நல்லா இருக்குது. சிங்கப்பெண் படை ரொம்ப சிறப்பாக செயல்படுது. என்ன ஒன்றே ஒன்று மட்டும் புரியுது அப்படின்னா, ஒரு 2 மாதமாக தொடர்ந்து ஒரு நாளைக்கு 2 பாலியல் வன்கொலைன்னு செய்தி வந்தது இன்னைக்கு வந்து எப்படி மேக்சிமம் வர விடாமல் பார்த்துக்கிறது அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அழகாக லா அண்ட் ஆர்டர் இருக்குது. என்ன இப்படி சொல்கிறீங்க? தாவேக்காவோட அமைச்சர்கள்லாம் அதிரடியாக ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. செய்திகள்லாம் பார்க்குறீங்களா இல்லையா? என்ன நீங்கள் இவ்வளோ இதாக தப்பாக வந்து அமைச்சர்கள் ஆய்வுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டீங்க, நிர்வாகிகள் ஆய்வுக்கு போகிறாங்க, கட்சியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டம் மட்டும் இல்லாமல் அந்த ஒன்றிய லெவலில் இருக்கக்கூடியவங்க கொடியை போட்டுக்கிட்டு துண்டை போட்டுட்டு பள்ளிக்கூடத்திற்குள்ளார போகக்கூடிய அளவிற்கு உள்ளே போய் ரீல்ஸ் எடுக்கக்கூடிய அளவிற்கு ஆய்வு நடத்துகிறாங்க. நீங்கள் வந்து சர்வசாதாரணமாக அமைச்சர்கள்னு ரொம்ப குறைவாக சொல்லிட்டீங்களே. நீங்கள் அதை சொல்லணும் அப்படின்னா நடு ரோட்டில் வச்சு ரீல்ஸ் எடுப்போம், பஸ்ஸுக்கு முன்னாடி நிப்பாட்டி ரீல்ஸ் எடுப்போம். கேட்டால் நான் யார் தெரியுமா, தாவேக்கான்னு ஒரு பெண் நாக்கை துருத்தி போலீஸ் அதிகாரியை கேள்வி கேட்குற அளவுக்கு இங்கே வந்து ஆய்வுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை பற்றிய ரீல்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. கோயிலுக்கு போனாலும் ரீல்ஸ் எடுப்போம், பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் ரீல்ஸ் எடுப்போம், பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிவுக்கு விழாவுக்கு போனாலும் நாங்கள் கைப்படாத சீடின்னு டான்ஸ் ஆடுவோம் அப்படிங்கக்கூடிய அளவில் தான் இன்னைக்கு வந்து ஆய்வுகள் மிகச்சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, அது போகட்டும். முதலமைச்சர் விஜயோட பர்ஃபார்மன்ஸுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 10 இடத்துக்கு கூட போகாமல் குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஆட்சிக்கு வந்ததில் அவருக்கு ஒரு 10க்கு 10 போடலாம். ஏன்னா அந்த திறமை இத்தனை ஆண்டு காலம் இருந்த எந்த அரசியல்வாதிக்குமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு முதலமைச்சராக அவருடைய செயல்பாடு அப்படிங்கிறது வந்து திராவிடம் 3.0 அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா மற்ற எல்லாருக்கும் இல்லாத ஒரு துணிச்சல் வந்து மேடையிலேயே, நம்ம பதவியேற்பு மேடையிலேயே வந்து கஜானா காலியாக இருக்குது, எனக்கு வந்து டைம் கொடுங்க, நான் செய்யறதுக்கு எல்லாமே லேட் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய துணிச்சல் வந்து இது வரைக்கும் வேற யாருக்கும் வந்ததில்லை. அந்த செயல்பாடுகளில் கூட அவருக்கு 10 தான் போட முடியும். ஆனால் வந்த அடுத்த நிமிஷம் பெண்களுக்கு வந்து நாங்கள் தமிழகம் முழுவதும் வந்து ஃப்ரீ பஸ் கொடுப்போம் அப்படின்னு சொன்னது, 2500 ரூபாய் உடனே வந்துரும்னு சொன்னது, அக்கா சீரு மாம சீரு அந்த சீரெல்லாம் சொன்னதில் வந்து நம்ம செயல்பாடுகள்னு பார்க்கும்போது 0ன்னு சொல்லணும். எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பர்ஃபார்மன்ஸை எப்படி பார்க்குறீங்க? அவர் எங்கே இருக்காருன்னு தேடணுமே. தேடினா தானே அவர் என்ன செயல்பாடுன்னு பார்க்கணும். ஏன்னா முக்கியமாக சட்டசபையில் வந்து அவர் பேச ஆரம்பித்ததுனால தான் ரொம்ப கான்ட்ராவர்சியாக முதல்வரும் பேச வேண்டியதாச்சு. எந்த நேரத்தில் முக்கியமாக களத்தில் நின்று வந்து போராடணுமோ அந்த நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போகிறவங்களை பற்றி நம்ம என்ன பேசன்னு தெரியும். தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழல்லாம் ஒழிஞ்சிருச்சு தெரியுமா உங்களுக்கு?
அப்படியா? லஞ்சம் கொடுத்தவங்க சொன்னாங்களா? இல்ல லஞ்சம் வாங்குனவங்க சொன்னாங்களா? இதுல இன்னொன்னு கூட நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப கிண்டலா சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, ஏன்னா எல்லாருமே புதிய அமைச்சர்கள் வந்த 1 மாசத்துல எப்படி அத வாங்குறதுன்னு தெரியாது இல்லையா? அத வாங்குறதுக்கு தெரியறதுக்கே இட் வில் டேக் 6 மந்த்ஸ் ஆஃப் டைம். ஸோ ஆஃப்டர் 6 மந்த்ஸ் ஆல்சோ எங்களுடைய பிஜேபி ஆட்சியில 12 ஆண்டுகால ஆட்சியில உ பிரதம மந்திரிய மட்டும் இல்ல, அந்த துறையில இருக்கக்கூடிய அத்தனை எம்பிக்களையும் அமைச்சரையும் ஒருவரை பார்த்து கூட நீங்க கை நீட்ட முடியாது. இவர் மேல இந்த குற்றச்சாட்டு, லஞ்சம் குற்றச்சாட்டு இருக்குன்ட்டு. நான் வந்து அவர்களுக்கு அது மாதிரி நீங்க 12 வருஷம் சொல்லல. 1 இயர் கழிச்சு இதே மாதிரி கேளுங்க. அப்ப நான் சொல்றேன், உண்மையிலேயே இங்க லஞ்சம் ஒழிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு நேரமா இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று காரசாரமா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேடம்.